வெல்கம் டு புவாஸ் கிச்சன். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 5 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தாளிக்க கடுகு, வெள்ளை பருப்பு, அரைக்கிறதுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை. இதாங்க தேவையான பொருட்கள். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, தேங்காய், பெருஞ்சீரகம் மூணுத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, குறை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். மிக்சி ஜாரில் இஞ்சி போட்டுக்கிறோம், 5 பச்சை மிளகாவும் போட்டுக்கிறோம், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம், அதையும் போட்டுப்போம். போட்டு இதை குறைன்னு அரைச்சிட்டு வருவோம். அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைப்போம். இருங்க, இது மாதிரி குறைன்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ தேங்காவையும் இதில் போட்டு லைட்டாக ஒரே ஒரு பல்ஸில் போட்டு ஒரு சுற்றிட்டு வரணும். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ ஒரு சுற்றி அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போங்க குறைன்னு இருக்குது, அரைச்சிட்டு வந்துட்டோம். இனிமேல் தாளிக்க வேண்டியதுதாங்க. உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கையால் பிசைஞ்சு கூட விட்டுக்கலாம், இல்லை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாங்க. வானலில் வச்சுருக்கோம். வானலில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இந்த நேரத்தில் கடுகு ஒரு ஸ்பூன் அளவு போடுவோம். வெள்ளை பருப்பு கொஞ்சம் கூடவே போடலாங்க, 2 ஸ்பூன் அளவு போட்டுருங்க. வெள்ளம் சவந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுப்போம். வெங்காயம் வதங்கட்டுங்க. நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும். இப்போ கண்ணாடி பழத்துக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுப்போம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்சோம்ல பச்சை மிளகானா, இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா போட்ட வேண்டியதுதாங்க. ஒன்றா போட்டு விட்டு வதக்கி விட வேண்டியது தான். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா காரமாக செமையாக இருக்குங்க. சாம்பாருக்கு இதுக்குன்னா சூப்பராக இருக்கும் தொட்டுக்க. புளிக்குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும். இது உப்பு, இதுக்கு தூள் உப்பு தாங்க போடணும், கல் உப்பு போடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை பிச்சு போட்டுப்போங்க. இது உருளைக்கிழங்கு வேகிற நேரம் தாங்க. உருளைக்கிழங்கு வந்துடுச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது எண்ணெயும் அதிகம் ஆகாது, 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். மஞ்சள்தூள் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லாட்டி இப்படியே வெள்ளையாகவே செஞ்சுக்கலாம். லைட்டாக பச்சை மிளகா வாசம் போகணுங்க, பச்சை வாசனை அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உருளைக்கிழங்கு இருந்தால் செம்மையாக இருக்குங்க, எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம்.
நல்லாயிருக்கும். 5 மினிட்ஸில் செய்கிற ஒரு ரெசிபி இது. இது தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், மோர் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை மிளகா நம்ம அரைச்சி போடுறதுனால மோர் சாதத்துக்கு கூட, தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வணக்கம் மக்களே, நன்றி.